குலசாமியை கும்பிட்டுதான் எந்த வேலையும் ஏலே இது என்னடா பெட்டக்ஸா இளவட்ட கல்லாடா. ஆனால் ராதாகிருஷ்ணன் இதில் அடிபட்டு செத்தாத்தேன்னு நினச்சா நியூஸில் வருமானம். ஆனால் நீக்கிறக்காரன்லாம் இவள்கிட்ட போய் இழப்புவாங்க. அவனுக்கே ஒடிஞ்சிரும், அவனுடைய ரீடே ஒடிஞ்சிரும். இவன் எத்தனை வத்த கொள்ள காத்திருக்காளோ. வாங்க மிஸ்டர் சர்ச்சி மாடு. சொல்லுடா வெங்காய மாடு. கொஞ்சம் குனிவேன். என்ன செய்ய போறியா? செஞ்சுட்டால அப்படியே போ. இல்லை 2 பாயிண்ட் தான் சார்ஜ் செஞ்சு ஏற்றிக்கிட்டேன். என்னடா வாடா. என்னடா என்ன நீ எனக்கு ஆளாடா? வாடா உள்ள. நான் ஆள்ல மூய்க்கம்ப ஒடிச்சிட்டு வருவான். எடுத்துட்டு வா முடியலண்ணா. ஆனால் இவ லேசாக காலத்துக்குன்னா 8 பேர் தலை மிதிமாண்டுருவேன். வெரி டேஞ்சரஸ் கப்ளிங். நான் சாதாரண ஆள் கிடையாது. நீ என்ன பெரிய வெங்காயத்தை புடுங்குன? புடுக்கி வெங்காயத்தை புடுங்கினா தான் உங்க குழம்புக்கு நல்லா இருக்கு. எங்க ஓத்தாங்க அம்மான்னு பேசுனேன். அப்புறம் நீ வச்சிருக்கிற பொம்பளை சிலுக்குடான்னு காமிச்சு கொடுத்துருவேன். நான் வச்சிருக்க பொம்பளை சிலுக்கு, நீ வச்சிருக்கிறது பெரிய நீக்குறோ. யாரு? மருதமணியா? அவன் சூத்துவத்தி. சூத்துவத்தி விஜி சொல்லு ராதா. என் ஆண் சிங்களம் அதிகரித்து உள்ள இந்த மேடை ஏன் என் பங்காளி போறாங்க கத்துறோம் தெரியுமா? ஏன் கத்துறாங்க? எல்லாம் நீர் கடுப்பா? அந்த கடுப்பும் எடுப்புகளும் அது கடப்போ கத்தல. யாரு அவனே கத்த வைக்கிறதுக்கு அவன் நல்லா செய்வான். நான் நிக்கிறேன் விடிய விடிய. எங்க என்ன கத்த வை பாப்போம் நீ. ஒண்ணே ஒண்ணு டோட்டல் லைட்டர் ஆஃப் பண்ணுங்க. கிராமத்துல ஆஃப் பண்ணுங்க. 5 கேமரா இங்க வாங்க. வாங்க எல்லாம் ஜூம் பண்ணு. மலையாள படம் எடு. காலையில வியூவர்ஸ் அதிகமா போகும். கிடையாது, நான் இன்னைக்கு விரதம். என்ன விரதம்? ஏன்டா என்னைய கொல்றதுக்கு இந்த குந்தாணி மாவு செய்யணும் வர. அந்த குந்தாணி மாவு எதுக்கு போற? ஏன் ஆண்டி அடிக்க வரீங்க? ஏன்டா பேராண்டி நீ இடிக்க வர? அக்கா அக்கா அக்கா. ஆமா இப்ப போட்டு அக்கா நக்காங்க வா. போ. அலை இவள திருப்ப முடியலடா கண்டனர் லாரி மாதிரி. இது எத்தனை கீர் வண்டின்னு எனக்கு தெரியலடா. ராதா ஐயா ஐயா மணி சேட்டு ஏத்துப்பா. நீ இதுல மைக்ல வால்யூம் வைப்பா. இதுல சவுண்ட் வை, அதுல எர்த்து வை. அவனுக்கு அதுல எர்த்து வை, இல்ல ஒன்னத தூக்கி வை. வா இத தூக்கி வை. எதுக்கு என்னது? ஏய் ஓட நீ எல்லாம் ஒரு ஆளு நிக்கிட்டு. ஏய் நீ அடிக்கிறதுக்கு வண்டிங்களே. என்னடா என்னடா இந்த ஊர்ல என்னை ரெவடியை வச்சு கொல்ல பாக்குறீங்க. ரெவடி முண்டை வாட பீத்தினி முண்டை. ஆம்பளை ஒண்ணே இது பேசு வாய பொளந்துக்கிட்டு. பொம்பளை வந்து என் மடுவுல டச் பண்ணல. அது மாதிரி ஆம்பளை நீ என் மடுவுல டச் பண்ணு பாப்போம். டச் பண்ண மாட்டேன். பால் கறக்குன்னு அதை மறந்துட்டு சொல்றதுக்கு வேணா. அது திருப்பேஸ் லைன். கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டுருவேன். சிங்கிள் பீஸா இருந்தாலும் லைட்டா எடுத்து அடிச்சா பொழைச்சுக்கிடுவேன். திருப்பீஸ் அடிச்சுன்னா சாம்பளே பெரிய. நாட்டில் காளம் மாடு என் ஆண்மகனை குத்தும் போது வீர தமிழன் என்று நாங்கள் தூக்கி முத்தம் கொடுப்போம். ஆனா பொட்டம்மாடு வந்து என்னை குத்தும் போது நாங்க முத்தம் கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? டொங்காஸ் செனை. டொங்காசு போடுங்கிற. இந்த டொங்காசுக்கு இன்னைக்கு இந்த மேடையில அர்த்தம் தெரியணும். ஏன்னா இது எதுக்கு ஒரு ஆளா சாக கூடாது. இந்த டொங்காசுனா என்ன, கப்ளிங்னா என்ன? ஏய் நான் உன்னை மாதிரி 1000 பொம்பளைய பார்த்துட்டு வந்தேன். ஏய் அப்ப நீ பொம்பளை பொறுக்கியா? அது இல்ல டான்ஸ்ல. டான்ஸ்ல பார்த்துட்டு வந்தேன். ஆனா என்ன அவமானப்படுத்த மாதிரி எந்த டான்ஸாவது அவமானப்படுத்துறியா? எதுக்கு என்னைய பேசுற? என்னைய வச்சிருக்கியா? ஏய் இந்த பிள்ளைய வச்சிருந்தா கோதுமை தவிட போட முடியாது ப்ரோ. 8 மூடையை திண்டு விட்டு குசி விட்டு போயிடுவா மயிறு மகன். ஹலோ ப்ரோ ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா. ஆமா நீ தான் ரூம் பாய். வேன்ல வரையில அக்கா, சங்கத்துல பார்க்கல அக்கா. ஆனா மேடைக்கு வந்தா மட்டும் நீ வச்சிருக்கிற பொம்பளைய பேசுற மாதிரி பேசுற. எதுக்கு பேசுற? ஏடா மானகட்ட பையல. இனிமே அடுத்த மேடையில என்னைய திருச்சி விஜய் அக்கா அவர்களே டான்சராக இங்க வந்திருக்கிறார். அவர்களை உங்கள் மதிப்புக்குரிய நான் பப்புநாயகி ராதாகிருஷ்ணன் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு குண்டி பெருசு தொட பெருசு இது பெருசுன்னு மேடையில பேசுன ராதாகிருஷ்ணா. ஆண்டி ஆண்டி என்னடா பேராண்டி பேராண்டி வாயை பிடிச்சு கிழிச்சு விடுங்க. கிழிச்சு நீங்க ஒன்னும் சொற்பொழிவு ஆட்டவில்லை மேடம். சொற்பொழிவு ஆட்டக்கூடிய மேடம் கிடையாது. உன்னைய போட்டு உளுந்தாடுற இடம். உழுப்பு நல்லா போட்டு பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான் என்ன வேணும்
வேணும் சொல்லுங்க மச்சான் நேரம் வந்தாச்சு நல்ல யோகா வந்தாச்சு நீ எடியோ நீ எடியோ நீ எடியோ நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு நீ எடியோ நீ எடியோ ஊருக்குள்ள என்ன வளர்ப்புனா ரேஷன் கடையில அரிசி சீனி மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க. எந்த ஒரு ரேஷன் கடைக்கு இப்படி அடிச்சாங்க ஏழை சொல்லாட்டாலும் ரேஷன் கடையை நம்மளால இடிச்சிட்டு போயிடுவாங்கடா அடிச்சாங்க அன்னைக்கு அடிச்சாங்க. ஐயா எதுக்கு எனக்கு ஓ சாமி அதை சொல்லுங்க சாமி ஆனா இந்த தொழிய கண்ணு வலிக்காம செய்யுங்க. நான் அதே மருதம் பண்ணி சாக போறேன் முகத்தை பார்க்குறவங்க பார்த்துக்கங்கய்யா சாத்தா சத்தா சாகிறது ஒண்ணு சண்டையில சாவல் இல்லைன்னா நான் எதுலையும் சாவேன் நான் சண்டையிலும் சாவேன் அதுல செத்துறாதீங்க, கவிழ்ச்சி அடிக்கும். எதுல கவுச்சி எடுத்தாலும் சரி அது என்ன எடுத்தாலும் சரி. ஏங்க ஐயோ விஜி மருதமணி மருதமணி ஐயோ. நீங்க அதுல செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் செய்வீங்களா? ஐயோ நாடகமா செக்ஸ் பட மாட்டேன் மயிருமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா இவனுக்கு எப்படி பொறாமையா இருக்கு? அதான் விஜி இந்த தொழில் கிழிஞ்சு போச்சு. ஐயோ இங்க பாரு. ஐயோ கிழிச்சிட்டீங்களா? நான் அடுத்த அடியில இந்த தொழில் கிழிஞ்சு போச்சு. அப்ப இனிமே நீங்க அடிக்கிற அடி ஆஹா! என்னங்க நீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் செய்வோம், அவன் உட்காந்து பார்க்கட்டும். ஐயோ இந்த சாக்கடை. யானையே எலி செய்யணும்னு நினைச்சா மருதமணி நான் நீங்க வேற எங்கேயும் அமுக்குறீங்க. நான் சொன்ன காமெடி இன்னைக்கு ரீச் ஆயிடுச்சு மருதமணி நீங்க வேற எங்கேயும் அமுக்குறீங்க. ஏய் அண்ணே என்ன ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வா இல்ல எகனாமுக்குனாலும் ஒரே மாதிரி தான்டா. ஏய், போய் மணப்பாறை பஜான்ல ஓட்ட அமுக்குறியா போடா ரெண்டு பேரும் செய்யுங்கடா. ஒன்னு ஒன்னு ரெண்டையா ரெண்டு ரெண்டு நாளையா ஒன்று ஒன்று ரெண்டையா ரெண்டு ரெண்டும் நாளையா ஐயையே. டெய்லர் அளவெடுப்பேன். என்ன தொட்டு தொட்டு பாக்குறான்? அளவெடுக்கிறியாம்மா எத்தனை இஞ்சி எத்தனை துணி எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லி பார்வையில தெரியாதா? நீங்க ஆ, ஐயோ பா- சொல்லுங்க மருதமணி, நான் வர்றதே உங்களுக்காகத்தான். ஊர்க்காரர்களுக்கு நன்றி சொல்றதா? யாருக்கு? ஏடா பொத்துக்கிட்டு போயிடும். நான் தான் என்ன செய்ய போற தொட்டு பாரு குத்தமில்ல, தொட்டு பாரு குத்தமில்ல, ஜாதி உள்ள சின்ன. அண்ணே இந்த பிள்ளை அப்படி அவுத்து விடுங்கண்ணே ஊருக்காரங்க கண்ணு கெட்டு போகவா? ஜாதி முள்ள சின்ன புள்ள காமன் முள்ள கனவில் தொட்டு பாரு. அவன் என்னடா முன்னு தெரியும் நீ வந்து ஆடுறியாடா வந்து நீ ரெண்டு குத்து குத்தி விட்டு போ ஏய் ஓஹோ கொண்டே ஒரு ப்ரோ அது என்னுடைய ஆள் அப்படிங்களா? நான் தான் வாடகை கொண்டு வந்திருக்கேன் நீ ஒல்லி வண்டி அலசுறவேன் ஐயோ அப்ப நீங்க தானே ஓனரு. நீங்க எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க? நீங்க ஓனரா இருங்க, நான் டிரைவரா இருக்கேன். ஆமா டிரைவர் தான் பொழுதுனைக்கு ஓட்டுவாரு. நான் ஓட்டட்டா? ஐயோ டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு டிரைவரம்மா டிரைவரு சக்தி டிரைவரு
கரண்ட் கட் ஆயிருச்சா? பிள்ளை நல்ல விளையாட்டு இருக்கு, நம்மளுக்கு தான் ஒண்ணும். ஏன் ஆ, ஏன் இன்னைக்கு இன்னும் மாத்திரை விடாம வந்துட்டு. அட நீ மாத்திரை போயிடாடா இல்லையோ. பிள்ளை வந்து நான் 2 மாத்திரை ஓட்டு வந்திருப்பேன். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசையில் மாறாதனே ஆதி சுகவேதனை மாறாதனே எப்பா மன்னனா இருந்தவங்களை எரிச்சு விட்டு வாங்க போவோம். நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கே அவன் எத்த தண்டி அடியே இங்க வாடி குந்தாடி மலை. என்ன ஆனா உன் டேஸ்ட்டுக்கு ஒரு அளவு இல்லையா? ஏங்க நல்ல தொழிலாளிங்க. ஏய்! ஐயோ நான் இங்க இருக்கேன். ஆனா உனக்கு பிடிச்ச சோடி அருமையான சோடி. ஏங்க நல்ல தொழிலாளிங்க. சீக்கு வந்த கழுத்திருப்பேன் சேவ மாதிரி இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் அமுல் பேபி அப்படி சொல்லாதீங்க. ஏன் செல்ல குஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன் கருத்த குஞ்சு அப்படி சொல்லாதீங்க. பாரு எங்க வாக்குறான் பாரு அவன் காசை ஏடிஎம்ல ஓடுறதுக்கு. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போத்தடி. எம்மா அத்தா பொத்தக்கிளி. ஏய் பொச்சடி. எதை கிளிக்க சொல்லி அதை கிழிச்சா எனக்கு ஒரு 4 மீட்டர் கொடுங்க லவ் கதைக்கும். ஐயோ அது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. தோட்டுக்கட்ட ஓரத்தில் தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க வாங்க சொன்னேன். நான் ரொம்ப ஜெண்டிலா இருப்பேன். இது எவன்டா? வாடா வாடா வாடா. தம்பி தம்பி தண்ணி பாட்டில் நீ வாப்பா தம்பி அவனுக்கு கொஞ்சம் தண்ணி பாரு. போப்பா போடா. டேய் இவன் யாரா அவன்? இவன் தண்ணி பாட்டில டாஸ்மார்க்ல உட்கார்ந்து பிளாக்ல விக்கிற மாதிரி இருக்கானே. டேய் இல்லை தண்ணி பாட்டில் வைக்கிறோன்னா மாடு சென்னையா வந்தவனடா அவன். ஐயா தவச்சு போயிருக்குங்க, அதுக்கு தான் தண்ணி. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது சந்தன கொடுத்து மானே இது சந்து ஜாலக தேனே மலராத மல்லி அப்பவே 2 முளை மைத்த போடுங்க. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. ஏய் மிஸ்டர் மிஸ்டர் வாங்க குருட்டு கோழி முண்டை நீ ஆடணும் ப்ரோ. நீங்க ஆடலையா? நீங்க தான் நீங்க செய்யணும். நீங்க முன்னாடி அவர் பின்னாடி. நீங்க முன்னாடி அவர் பின்னாடி. நீங்க முன்னாடி அவர் பின்னாடி. நீங்க முன்னாடி அவர் பின்னாடி. அப்பா, இன்னைக்கு எனக்கு காசே வேணாம். ஏன் இதுக்கு மேல எனக்கு காசு வாங்கி என்ன செய்ய போறான்? ஏய் நீ சேர்ல உட்கார்ல என் இடுப்புல உட்கார்ந்திருக்க. ஐயோ ஐயோ நரம்பு குத்துது. அண்ணா அண்ணா நான் போயிட்டு நாளைக்கு வரவா? ஏங்க நாளை கழிச்சு கூட வாடா. மருதமணி அந்த இடுப்புல ஒரு விளக்கமார் குச்சி குத்துது. அது என்னது? வழக்கமா குத்தியா? அப்ப நான் உனக்கு போய் நீக்கிற காரணத்தை வேற வழியில செய்ய முடியாதவன் செத்து மடி இறங்கியா போன. இருமா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தது ஒருத்தர் இன்னும் கொஞ்ச நேரம். ராதா உனக்கு மரியாதை அவ்வளவுதான் இறங்க சொல்லு. இன்னும் கொஞ்ச இவ்வளவு நேரம் நான் செக்யூரிட்டி அட, வளர்த்துருக்கேன். இறங்குடா. வந்துருச்சா ஊருக்கு கடக்கிட்ட ஒரு குடம் தண்ணி வாங்க குளிக்க. காசு கொடுத்து வந்து கூட்டு வந்ததுன்னா நீ எல்லா வேலையும் முடிச்சு விட்டிய புத்துரு. பாவாடை அவுத்து விடாம. உனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடையாது. இப்போ செஞ்சதுக்கு மட்டும் 12,000 ரூபாய் வந்திருக்கு சார்ஸோ. ஏய் நல்ல ரேட்டு போகுது. நாங்கள் இதே வேலையைத்தான் தர்றோம். உனக்கு தெரியலையே லூசு முண்டை. பெரிய ஆலம்பட்டி எம் குமார் செங்கல் வியாபாரி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. பெரிய ஆலம்பட்டி எம் செந்தில்குமார் எம் குமார் செங்கல் வியாபாரி அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். ஆடுறா குத்துராண்டி மருதமணி எவ்வளோ நான் பொறுமையாக இருப்பேன் பொட்டு. அது வந்து நான் அதுக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம்
குத்துராண்டி குத்துராண்டி கல்லையறியா குத்துராண்டி 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 கள்ளி சரியா குத்துராண்டி ஏழப்பல அங்க அப்படி பொம்பளை இருக்கு அங்க தூக்க முடியாம ஏட்டனால தூக்குற மரியாதை இல்ல ஏய் நீங்க ரெண்டு பேரும் என்ன கிச்சு கிச்சு பண்ணிக்கிறீங்க? அடுத்தாலும் பரவாயில்ல கிச்சு எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சரி சங்கிலி ஆண்டவர் லாரி சர்வீஸ் எஸ் பழனி கொசூர் அவர் சார்பாக ரூபாய் 1001 நன்றி. சரி சங்கிலி ஆண்டவர் லாரி சர்வீஸ் உரிமையாளரே நன்றி. 1001 ஒரு ஒன்னப்பு தட்டும் தாரே ரூபாய் வேணா ஒன்னப்பு தட்டு வேணா ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மருதமணி. நல்ல பதிக்க சங்கிலி தாரே 10:30 மணிக்கு மேல நீ வெத்தனை காட்டு. அது என்ன வண்டியா தெரியுமா? உங்ககிட்ட மணல் அள்ளுறதுக்கு வேமா பக்கெட்டை கொண்டு வரேன். ஓ என்கிட்ட எம்சாண்டு பீசாண்டு மெதுவா பக்கெட்டை கொண்டு வரேன். நல்லா பாசத்துக்குரிய அன்புள்ள எம்கேஆர் என்றென்றும் கோவில் திருப்பணியில் டி திருஞானம் அவர்கள் என்னுடைய அன்பாலயத்துக்காக டி திருஞானம் அவர்கள் மணப்பாறை குமாரபட்டியை சேர்ந்த அன்பு உறவு சார்பாக 501 நன்றி அண்ணே. நன்றி அண்ணே. பாகானே என் ஆலமரம் ஆலமரம் என் ஆலமரம் வாகானே ஆலமரம் ஆலமரம் இது ஆலமரம் ரொம்ப ஆலமரம் அட என்ன பண்ற ராரா? வெறும் உரலு ஆ, குழவி சுத்த முடியாம காட்டுக்கு புட்டுக்கு நல்லா போட்டுக்கிட்டு கடுக்கு புடுக்குன்னுக்கிட்டு காட்டுக்கு புட்டுக்கு காட்டுக்கு ஹலோ விஜய் என் அருகில் வா. அருகில் போ போ போக வா. விஜய் என்னருகே நீ இருந்தால் இவ்வளோ நேரம் நீ கட்டுப்பிடிச்ச பிணைஞ்ச ஜம்ஜா போட்ட இந்த கடைக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ என்னுடைய பேர் குத்தால குயிலே உட்கார்ந்து பேசலாமா? உட்கார்ந்து குத்தலாமா? டேய் பேசாம இருக்கியா? அந்த மூக்கை பிடிங்கி அறையவா. என்ன பங்காளி உன்னை பற்றி கேட்டால் நீ என்ன பண்ணுவேன்? கலை எதுவும் போட்டு டொங்காசா இரு தெக்குச்சி மேல உன்னை பற்றி கேட்டேன். ஆமாம் இவர் ரியல் எஸ்டேட்டில் பணப்பாரில் பெரிய ஆள். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? மயிரை புடுங்குறேன். அப்புறம் முடுங்க கிரீமு தடவி விடுறேன். ஐயா இவனை காலி பண்ணிருங்க இல்லை நாடகத்தை கருத்து போடுவேன். ரெண்டு கிண்ணம் ராஜா வரைக்கும் வந்துட்டேன். அடுத்து ஊன்னு சொல்றியான்னு வருவேன். ரெண்டு கிண்ணம் சந்தன கிண்ணம் உங்ககிட்ட இருக்கு வெஞ்சன கிண்ணம். ஏலே எந்த கிண்ணம் இருந்தாலும் நெளிஞ்சுவான் பார்த்துக்கங்களா. இருங்கடா சொல்லுங்க நீங்க. விஜி இவங்க பூராமே வேலை வெட்டிக்கு போறவங்க. அதனால இந்த சீனை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்ப முதலிரவு நடக்க போதா? ஏன்டி அப்படியே இருக்க? நான் அப்படி ஆள் கிடையாது மேடம். நோ நோ நான் ஒல்லி பேக் அடி தான். அதுவும் முதலிரவு இல்லையா? இந்த பிள்ளை ரொம்ப வெளிப்படையா இருக்காப்பா. நிறைய பேர் இலச்சியம் போக முடியாது. எனக்கு அந்த பையன் மேலதான் கண்ணா இருக்கு. அந்த கருப்பு சட்டை தம்பி இந்த கேமரா தூக்கிட்டு போடா வெண்ண. தயவு செஞ்சு காலைல விடிஞ்சதா அக்கானு கூப்பிட்றாத. தொலைச்சு போடுவேன் உன்னைய. அந்த பேருக்கு 4 நாளா காமலா கட்டிருக்காங்களா? காப்பு கட்டிருக்காங்களா? 1 மாதம் விரதம் இருக்காருமா. அப்ப காலையில நான் காம வெறிய தூண்டவா? ஏலே
இங்கே அனுப்பி விட்றா, டோல்கட்டை போட்டு மறைச்சிக்கிட்டு இருக்க. விஜி நான் தான் உனக்கு விஜி உனக்கு நான் தான் இன்னைக்கு ஹீரோ, உனக்கு ஜோடி. அவன் சப்போஸ் கபடி ஆடும் போது ஒருத்தனுக்கு காயில் கை பெசைச்சுட்டா வந்து ஆடு வாங்கிவாரு. டிஃபன்ஸ் சப்போர்ட்டிங் ஆமா சப்போட்டா சப்போட்டா. விஜி ஏறி வா மேலே ஏறி வா இடம் கோபி மேடைக்கு ஏறி. தம்பி ஸ்ரீ ராம் சில்க்ஸ் தோகமலை சிவா சார்பாக 201 நன்றி அன்பு உறவை. இங்க வா விஜி, உன்னை கெஞ்சி கேட்கிறேன். கெஞ்சாம கேட்டா பண்ண மாட்டேன்னா சொல்லுது. யாரப்பா கெஞ்சுற? அது தர்ம புண்ணியவதி. கர்ணன் பொண்டாட்டி, நான் யாரு கேட்டாலும் கொடுப்பேன். ஐயோ இப்படி மகராஜ் இருந்தா ஆம்பளை வர்க்கத்துக்கு கஷ்டமே இருக்காது. மருதமணி, நீங்க எத்தனை தடவை என்கிட்ட வாங்கி குடிச்சிருக்கீங்க? ஐயோ நீ இல்லாம நல்லா எத்தனை நாள் கை வேலை வாங்க. ஐயோ நாளைக்கு நம்ம 2 பேரும் தான். விஜி, நான் உன்னை இறுக்கி பிடிக்கும் போது எப்படி இருக்கு? எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கு. நெறிஞ்சுமுலா குத்துமே. இது என்னுடைய லவ், நீங்க தலையிடாதீங்க ப்ரோ. அண்ணா அதை வாங்கினா கே உடையாபட்டி ஐயாவு விறகு வியாபாரி சார்பாக அன்பாலயத்துக்கு 501 நன்றி அண்ணே. இங்கே பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு கே உடையாபட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறாங்க. பாசத்துக்குரிய அண்ணே, கொஞ்சம் வாட்சரு இங்கிலீஷில் இருக்கு, அது தெரிஞ்சு அதுக்கு நாடகத்துக்கு வரேன். சிங்கப்பூர் சிவகுமார் அவர்கள் அவரது மறைந்த தந்தையார் சின்னசாமி உடையா நினைவாக எம்கேஆர் அன்பாலயம் என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 நன்றி அண்ணே. மணப்பாறை முறுக்கியவாரி கணேசன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்காரு. முறுக்கு வியாபாரி ஆங்கிலத்தில் எழுத மாட்டார். நான் எழுதுன படிச்சிட்டேன், உனக்கு தவறா இருந்தா நீயே படிச்சு சொல்லிடு. விஜய் படியில நல்லா படி. तुम्हारे नाम क्या है? कुछ कुछ होता है. इरके एनेचे रूम दरुमा. இவ சீக்கு வந்த முண்டா திருந்த மாட்டான். அவன் நினைப்பு அதான் கிச்சு கிச்சு ஹாத்தா ஹே. ஐயாவு அவர்கள் என்னை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். இந்த காசு கொடுத்தது, இந்த காசு கொடுக்கணும்னு கொடுக்கல, நம்ம 2 அசிங்கப்படுத்தணும்ன்றக்காக எழுதி கொடுத்துருக்காங்க. ஐயப்பன் படிச்ச வேண்டாம் கூட எல்லாரும் படிக்கலைன்னா வேனில் ஏறி வேண்டாம் சங்கத்து திருப்புங்கடா வண்டியை. மிக கேவலமா அவனுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியல கிடையாது, முண்டைக்கு கண்ணு தெரியும். சிங்கப்பூர் சிவகுமார் அவர்கள் அவருடைய தந்தை மறைந்த தந்தையார் சின்னசாமி உடையார் நினைவாக அன்பாலயத்துக்கு 5001 நன்றி. சிவகுமார் அண்ணே குடும்பத்தார்களுக்கு நன்றி. இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கு நன்றி. அன்பாலயம் என்றும் கடமைப்பட்டு இருக்கிறது. அல்ல என்னடா படிக்கிறியா, பேசாம வாங்கடா பள்ளிக்கூடம் போயிட்டு அப்புறம் நாடத்துக்கு வருவோம். பெருங்கொண்ட கேவலமா இருக்கடா. காசை நீ வச்சுக்கிறவா, பேப்பர் நான் படிக்கணுமா? ஏ ப்ரோ உங்களுக்கு தரேன் ப்ரோ. தரமாட்டேன். போடா, எனக்கு படிக்க தெரியாதா? மருதமணி படிங்க, நான் சொல்றேன்ல. நீ சொல்லுவ, சும்மா சொல்லிட்டு போவ. அதுக்கு நான் ஏதாச்சும் கொடுத்தா சொல்ல முடியும். டிராக்டர் டயரை காணா. டெர் ஆப்ளிங்ஸ் பிக்சல் பிளாக்ஸ் ஜெஜிஸ் வேக்லா ஏனியல் ராஜுடா. என்னது கேடிஎம் லாஜா? பெரிய ஆலமட்டி. நீ பக்கத்துல வாடி. ஏ விஜி வரும்போது மெதுவா வா, மேடை கடையை சாச்சி விட்டுறாரு மயில் மலை. அவர் பக்கத்துல வாடி கூப்பிடுறாரு. ஐயோ ஐயோ. ஏலே என்னடா அது, என்னடா மணப்பாறைல நோட்டீஸ் அடிச்சு என்ன கூப்பிட்டீங்க? நான் தொடல. ஏ விஜி உன் புருஷெல்லாம் பார்த்தா உன்னை வெட்டி வருவாங்க. என்ன புருஷனா பல புருஷனா இருக்குது? என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? இவதான்டா மாடின்னு கூப்பிட்டீங்கல்ல. குடும்ப பெண்ணுன்னா அவதான்டா. இவ சமைச்சானா 15 பேரு 3 வேளை சாப்பிடுவான்டா. தலைவர் இவ சிலிண்டரை வெடிக்க வச்சிரோடா மயிர் மக. ஏய் சிலிண்டர் வெரி சிலிண்டர் ஓசி என்கிட்ட இருக்கு, நான் சொருகுனா தெரியும். ஐயோ எப்ப இந்த சிலிண்டர்? ஏய் ஓசை சொருகவா? இல்ல இல்ல. ஏய் நீ அடுப்பா இருந்தா விறக தெளிக்கிறேன், சிலிண்டர் இருந்தா ஓசை
இதுக்கு ஒரு தூக்க மாத்திரை போட்டு தூங்க வச்சிருவோம். அவன் தூங்கிருவியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிறா, நம்ம ரெண்டு பேரும் டங்காசு போடுவோம். ஐ கப்ளிங். உன் கப்ளிங்ல என் ஓத தொருகாம விட மாட்டேன். இன்னும் 4 நாளா வாடா ஒரு ரம்மியா. ஏலே நான் தாண்டி உனக்கு ஜோடி. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ முச்சந்தில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கியா? வா 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 போ போ. ப்ரோ அணைச்சி விடுங்க ப்ரோ. மாட்டை இங்கே இழுத்துட்டு வாடா. இலச்சமே மேலே இழுக்க முடியாதுடா. செப்ப பெசையிடும். விஜி காலக்கில் உழைப்பிடாதிரி பேப்பைய மகளே. உருவணுமா? ஏல என்னடா மாடு சென்னைக்கு போகிற மாதிரி. என்ன பண்ணணும் நான் இப்போ? என்ன ஹலோ பண்ணுவேன்? ஹலோ புத்துரு, நானே தவுவேன் புத்துரு. ஆட கட்டி போடணும்டா. உருவணுமா? அடி உன்னை உண்மையிலே சர்ச்சி மாடு நினச்சிட்டான். அவன் என்னை காக்காளி நினச்சி வெதலை தட்டுறான். தம்பி ஐயப்பா, பட்ட மாடு பக்கத்துல காள மாடு தவுது இல்லையே. இத்த தண்டி எருமையா இருக்க ஒரு சட்டி ஓடலை. ஏடா சட்டி வாங்கி கொடுத்தா என்ன? நீ ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் தர. ஆனா ஒரு நாளைக்கு மேடையில உண்மையாலுமே நீ பாவாடை அவுக்க போற, அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. அவுக்கன்னு எல்லாரும் போட்டோ எடுத்து செல்ஃபி வைக்கணும். அதோட செல்லு ஜமால்னு வெடிக்க. அந்த நல்ல நாள் என்னைக்கு வரும்னு நானும் அப்படிலாம் சொல்லாதீங்க. தனியா உங்களுக்கு மட்டும். நீங்க காலையில ராணாவோட போவாதீங்க. அங்க எல்லாருமே ஒரு சாமி கும்பிட்ற பங்காளி. அது ஊரா ஒரே கடா வெட்டி ஒரே எலும்ப சூம்புவோம். மருதமணி போகவா? ஏன் இவரே டோக்கன் கொடுக்குறவரா? அவர்தான் எனக்கு மாமா. மாமா போனாதே எனக்கு சம்பளம் கொடுப்பேன் போ. உன்னைய லேசா முதுகு. ஐயோ என் கொண்டையில கை வச்சிட்டாரு. ஏய் நான் அதுல தான் வைக்க முடியும். ஏன் தான் ஒண்ணு நான் ஏதாவது டச் பண்றேனா? என்ன ஏன்டா? பொம்பளைக்காக அடிச்சிட்டேன்னு ஊர்ல காரி துப்ப போறாங்க. வேண்டாம் மருதமணி ராணா. இல்ல எந்த ஊரோட சண்டை ஓட்டவே சிரிச்சேன். அடியா உன்னை உடம்ப பார்க்க அடிய வேற இடத்தையும் பார்த்துட்டேன். அந்த பிள்ளை இருக்குதுக்கா பாக்குறேன். ஈரோட்டை தாண்ட மாட்டேன். ஈரோடையா? ஏலே நம்ம வந்த ரூட் வேற இடம். டேய் ஈரோடு வழியா வந்தியா? மணப்பாறடா. மருதமணி எம்கேஆர், நீங்க விஜிக்காக 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னு இருக்க கூடாது. வேண்டாம். பார்த்தா நீ வத்தலை கொண்டு தாண்ட மாட்டேன். வத்தலை குண்டா. ஏலே இந்த முண்டைக்கு ரூட்டே தெரியலடா கனி. ஐயோ நான் திருச்சி. அவ திருச்சி. இங்க இருந்து ஒரு 1 மணி நேரம் தான் திருச்சி. திருச்சினா மதுரையை தாண்ட மாட்டேன். திருச்சில இருந்து எதுக்குடா மதுரை? எதையாவது உளறிய மருதமணி. புத்துரு. அப்புறம் திருச்சிக்கு எப்படி போறது? மதுரை. ஏய் அவன் அரடா. ஏய் போமா. வர சொல்றா. போமா. ஏய் இன்னைக்கு ஒரு கொலை நடக்க போகுது. இன்னைக்கு ஏக்கா 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 உன் காலில் விட விழுகிறேன். மங்குன்னு வராதடி. ஆமா இப்ப அக்கா அக்கா நக்கா நக்காங்க போறாங்க. மேடைக்காக எங்க அண்ணன் தம்பிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தடவுறேக்கா. என்னையே செஞ்சுட்டேன் மேடம். மத்திய செங்கக்கல்ல அடிச்சு விட்டால. ஏல என்னடா நடக்குது இங்க? நான் தாண்டா அவளுக்கு. வா இளங்கொல விழுந்துருவாங்க. ஐயா ஐயா மாட்ட அந்த கயத்தை பிடிச்சி இல்லடா. இது சரி வராது அண்ணே. அண்ணே ஆயிருந்தா இருந்தாலும் மூத்தவன் இருக்கும் போது இப்படி அழகு கட்ட பிள்ளைய நான் நோங்குனது தப்பு தான். ஆமாமா மூத்திர இருக்கையில செய்யக்கூடாது. மூத்திரம் அடிக்கும் போதா அண்ணே அவ பெரிய காளி முண்டடா. அண்ணே என்னால் முடியாது. ஏன்னா நான் போன வாரம் தான் நரம்ப ஒட்ட வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீ இன்னும் பொம்பளை அடைக்காம மண்டி ஓடுற. செல்லுல படம் பார்த்துட்டே இல்லடி அண்ணே இன்னிலேருந்து அவங்க அண்ணி நீங்க அண்ணே. அண்ணே அண்ணி நீ நல்லா இருக்க. நீ நல்லா இருக்கணும் அண்ணியோட. நீ நினைக்கிற மாதிரி ஆளு நல்ல தம்பி. நம்மளால தனியால வண்டி வாங்கி பெட்ரோல் போட்டல ஓட்ட. அப்ப 2 பேருமே வேணாங்கறீங்களா? யாராவது டியூ நான் கட்டிக்கிறேன். ஐயோ டிவி கட்டறாலும் பரவாயில்லை. நீ எங்கே
வேணுங்கிறா ஜேகா. உங்க எனக்கு அண்ணி இல்லையா, எனக்கு கொழுந்தையா, எனக்கு கொழுந்தையாயா. அதுலயும் நான் சின்ன டாடா ஏசியவே ஓட்ட முடியாது, இத்தனை லைலாண்ட் வண்டியை கொடுக்குறியா? அண்ணே, அண்ணன் எம்கேஆர் அண்ணா டோனி கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய ஆலம்பட்டி உரிமை எம் டேனியல் ராஜ் சார்பாக 101 நன்றி அண்ணே. அண்ணி சொல்லுங்க கொழுந்தனாரு. அண்ணே பி செல்லமுத்து முத்து புடையான்பட்டி அகத்தீஸ்வரர் குரூப் சார்பாக 101 நன்றி ப்ரோ. விஜி வா. என்ன ராதா, மருதமணி ராதாட்ட போவா? அவன் தேன்றாட்டை எடுக்க பார்க்குறேன். அண்ணே நான் வண்டியை வாங்கிக்கிறேன், நீ அப்பப்போ ரிவர்ஸ் எடுத்து விடுவியா? நீ நிப்பாட்டி போனா மழைகளை வந்து ரிவர்ஸ் எடுத்து உள்ள நிப்பாட்டிடுறேன். அப்புறம் எனக்கு சொந்தமாக நான் ஏற்கனவே இந்த வண்டியை ஓட்டிட்டேன், உனக்கு நான் வைக்கிறேன்னே. நாதா அப்படி சொல்லாதீங்க நாதா. சுவாமி பிரபு प्रेमानंद नित्यानंद ए प्रभु हम करता के डोंगस के अरे कपलिंग नित्याकांत दुदा के इवेंट नित्यानंदமா அவர் நித்யானந்தா நீங்க பிரேமானந்தா எல்லாரும் கம்பர்ல வந்து வரட்டி அடிச்சுக்குறோம். அண்ணே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாங்க போர் போட போறோம். காலையில நீ உயிரோட இருந்தா உனக்கு நான் ஜீவ சமாதி பண்றேன். உங்களுக்கு எத்தனை அடியில தண்ணி வேணும் தம்பி? ஐயா ராஜா புடிச்சு வைக்கணுமா? புடிச்சு எதுக்குள்ள வைக்கணும்? அண்ணே குழந்தையாவே என்னை ஆசீர்வாதம் பண்ணு, அப்பதான் உன்னைய மாதிரி ஒரு மூஞ்சூறு பறக்கும். மாமா மாமா உங்க தம்பிக்கு என்ன ஏத்த பொண்டாட்டியா இருப்பேனா? நான் குடும்பத்தை நின்று பாதுகாப்பேன் மாமா. நான் படித்தாண்ட பத்மினியா இருப்பேன். ஓட்டு நின்று வேலை செய்யலாம் தா. ஆளுக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு கேட்டேன். சரி மயனே அதெல்லாம் வேணாம்டா, உங்க ரெண்டுத்துக்கு ஒரு வண்டியை வாங்கி தர்றேன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் போற நேரம் நீ ஓட்டிக்கடா, நீ போற நேரம் தம்பி ஓட்டிக்கிட்டு இருப்படான்னு சொன்னார். அண்ணே இவ்வளவு நேரம் ஆசீர்வாதம் பண்ணியாண்ணே. வாண்ணே என்னங்க? நான் போய் வளகாப்புக்கு 9 சோறு அடிட்டு வரேன். கல்யாணமே முடியல வளா. சென தங்கிருச்சடா. ஆனா புள்ள மட்டும் உங்களை மாதிரி பிறக்கும். ஏன்டா ஆசீர்வாதம் பண்ண சொன்னா அதிரசத்தை சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேடா. டேய் ஏனப்பல பேசாட அரைஞ்சு விடுடா. ஐயோ நீங்க பார்க்கல, நீங்க பார்க்கல, நீங்க வா, நீங்க வா. ஏய் இவ்வளவு செருப்பு தெரிஞ்சு வண்டி ஏத்துவா. இப்போ ஏகப்பட்ட வேலை கடுத்துருவாடா அவன். காதல் பண்ண போறேன் அண்ணே. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கட்டான கட்டழகி கனிவான பேச்சழகி கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி நீ கனிவான. இப்போதான் 2 பேரும் ஜோடி இல்லை, மயிரை பிடிக்கலேன்ட்டேன். நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், அவன் ரேசர்ஜை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இல்லைங்க நான் நடனம் அங்கே நான் ஆடிட்டு இருக்கேன். அவரு இல்லையே, எங்க மருதமணி எங்க போயிட்டாரு? ஜென்ரேட்டர் டீசல் இல்லை அண்ணா. ஐயோ போய் ஒரு 200. ஏய் அடிக்காதடா, நான் இங்கே முக்கிட்டு பாட, நீ முச்சந்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க. பாடியா விரைச்சனுல்றா. விரைக்கணும், அது விரைக்காது. ஏய் ஊம்
நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ். எனக்கு ஓட்டு போடுங்க. இவன் நகன் இவன் கயத்தை விட்டு இறங்குனா நீங்கள் கத்திருங்க. அதோ சத்தம் மட்டும் காமிச்சு கொடுக்காதீங்க. விஜி உன் கள்ள தொடர் வந்துடும். இதுக்கு மட்டும் காமிச்சு கொடுத்தீங்க, உங்களையும் யாராவது காமிச்சு கொடுப்பாங்க. ஏ ப்ரோ ஏன் இவருக்கு மூஞ்சி முட்டிருச்சு. போங்க ப்ரோ, அங்கிட்டு போய் ஒன்றுக்குறங்க. மரத்தை சாய்ச்சி விட்டுறாத, இருந்துட்டாலும் 800 லிட்டர் இருந்துடும். நான் என்ன மாடு வந்து மேய்ஞ்சதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் புல்லு அகடையாக கிடந்துச்சு, அது மாடுதே வந்து கரு கரு கருக்கன்னு மேய்ச்சிட்டு போயிருச்சு. விஜி காலை தூக்கிட்டு கம்பு கூட்டில் எத்திய உரிமையா? நான் ஒண்ணுமே பண்ணல. மாடை பிடிச்சி கட்ட முடியாது, ஏழப்பைய என்ன சொல்றவே? மாடை பிடிச்சி கட்டு. மொரடா அப்படியே. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, கட்டழகி கனிவான பேச்சழகி. மாடை நல்ல கயிறை போட்டு கட்டுறா. என்னதே இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆம்பளைக்கு ஈவர கல்ல இல்ல. அந்த போறாம கோணா வா, நான் கட்டி பிடிச்ச நீங்களும் ஆள் வரைச்சா வாங்க. பொங்குடா இப்போ நீ எப்படி போறேன்னு மட்டும் பார்க்குறேன். கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி, சாட சொல்ல பார்க்கிற ஏ ரங்கம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. ஏன் அங்கிட்டு திரும்பிட்டேன்? டேய் இங்கே வாங்க ப்ரோ. நான் இங்கிட்டு பார்க்கும்போது நான் வச்சிருந்தேன், எப்படி திரும்பினேன்? பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில, பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி ஆடையில. நல்ல சௌரியமா இருக்கும்ல. ஒரு அருவா இருந்தா எடுத்துட்டு வாங்க, இதோட வெட்டிடுறேன். தொங்குடா, இறக்கவே மாட்டேன். பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில, வெச்சதென்ன செல்லையா, நீ 8 நாளா பேசலையே என்னையா என்னையா, இந்த கொட்டாயத்தான் சாச்சு விட போறேன் சொல்லையா சொல்லையா. நேரத்தில அண்ணமே ஒண்ணு எண்ணி, அதிசாய நேரத்தில அண்ணமே ஒண்ணு எண்ணி, அதிசாய நேரத்தில அண்ணமே ஒண்ணு எண்ணி, ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா, நீ அங்கேயே இருக்கலையே என்னமா என்னமா, நீ அங்கேயே இருக்கலையே என்னமா என்னமா. ஏறினது அன்பாலயம் இறங்குனது மணப்பாறையம், ஏறினது அன்பாலயம் இறங்குனது மணப்பாறையம். என்னடா ஆட்டை உரிச்சு தொலியை போட்டுட்டு கறியை கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? உதட்டு கடிச்சிட்டார். 2 உதட்டு ஜாயின் பண்ணி கடிச்சானா தனித்தனியாக கடிச்சானா? தனித்தனியா. அதுக்கு 600, மேலே 300, சிமெண்ட் மூடி அவுத்ததுக்கு 200, கப்ளிங் டச் பண்ணது 200, கொனட்டினதுக்கு 60 ரூபா. ஆக மொத்தம் உங்களுக்கு 4800 பில்லாக இருக்குது ப்ரோ. 4800 200 சேர்த்து போட்டு 5000 தரேன். எப்படியாவது அந்த பிள்ளை சரி கட்டி விடு. சாரி ராங் நம்பர். இறனது இறனது இற புலானா இறங்குனது சொல்ல வந்தேன் பக்கத்தில செல்லையா, கை புறப்போடையா தெருவாக்க சொல்லையா சொல்லையா, கை புறப்போடையா தெருவாக்க சொல்லையா சொல்லையா. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில, மேலவாச வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில, மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில, தாலி ஒண்ணு கட்ட போறேன்
நான் செக்யூரிட்டி வேலை ஆக்க நான் பேசாமல் அப்ரூவ் ஆயிடுறேன். அண்ணே உன் வாரிசு சீக்கிரம் பிறக்கணும். என் நெஞ்சில் ஒன்று கடிச்சு என்னை சித்தப்பான்னு இவ்வளவு சீக்கிரமாவா? என்ன சரக்கு அடிச்சாங்க? கோத்தா மெட்ராஸ் பஸ்ஸில் பூல் விழுந்தா. ஐயோ எனக்கு மயக்கமா வருதே. எனக்கு மாங்காய் திங்கணும் போல இருக்கு, புல் திங்கணும் போல இருக்கு. இருமுண்ட நான் ரேக பார்ப்பேன் இரு. ஏய் மேடம் நீங்கள் சென்னையா இருக்கீங்க. உங்களுக்கு 5 குட்டி தங்கியிருக்கு ஜிபிப்பாறை நாயினால. ஐயோ 5 பிள்ளையா? 5 குட்டி ஜிபிப்பாறை நாய். ஐயா அதில் ஆண் குட்டி ஓட்டா எனக்கு கொடுங்க, வேட்டையாடணும். புத்ரு புத்ரு. ஆனா இவனுக்கு போய் நீ கர்ப்பமானவாரு. உன்னைய மாதிரி ஒரு உருத்த முண்டை உலகத்துல யாருமே. உருத்த முண்டையா? நானா? ஐயோ ஐயோ சுவாமி மருதமணி, நீங்க உயிரோட இருக்கையில என்ன மேடையில உருத்த முண்டன்னு திட்டாதே ராதா. எனக்கு இந்த நிலைமை தேவைதானா? சொல்லுங்க மருதமணி. நான் சந்திரமதி, நீ நான் தம்பி தான் அர்த்தந்திரன். நீங்க சத்திய கூட்டியா? நான் விஸ்வாமித்திரன். காதல சொல்லு சொல்லவா? 100 வருஷம் இந்த ராதாவும் மருதமணி பேரு விளங்க எங்கும் வாழணும். 100 வருஷம் நம்ம ராதாவும் மருதமணி பேரு விளங்க எப்பவும் வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் கால முழுங்க சிந்து பாடணும். ஒட்டு கொண்டு பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு வாடு மத்தத்துல கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் நம்ம ராதாவும் மருதமணி பேரு விளங்க எப்பவும் வாழணும். புருஷன் கொஞ்சாதி பொறுத்தந்தா வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும். அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும், மனசை சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி கிடைச்சா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்த பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அடவுள்ள 2 ஒன்றை விட்ட கல்யாணம் தான் கசப்பு. 100 வருஷம். இறங்குடா 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 இறங்குடா. டேய் ஏய் விஜய் 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 முடியல, காலை பண்ணிக்கிட்டால. எறும்பு காலை வச்சு பண்ணிக்கிட்டா மயிறு மாலை. ஏய் இந்த காலை புலங்கடா. எலும்பு ஊத்தி முண்டை. உசில மணியாட்டம் உடம்பத்த பாரு, தெருவில் செஞ்சாடும் திருவாரும் பேரு ஓம பூச்சி போல. ஐயோ என்னாச்சு? புடி குஞ்சா போயிருச்சா? புடிச்சாலும் பரவாயில்ல, புடிச்சுக்கிட்டு என்றே 1 2 3 சீ, அது என்ன உதற அதுன்னு எலும்பா மேடம். ஐயோ என்ன பண்ணணும்? புடிச்சுக்கிட்டு பருப்ப பக்கமா உசில மணியாட்டம் உடம்பத்த